பகுதி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பான இப்போது நாட்டில் ஏற்படுகின்ற பேசுபொருளாக மாறியிருக்கின்ற விவகாரம் தொடர்பாக இருக்கின்ற போராட்டங்கள் அதே போல விசாரணைகள் தொடர்பான செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக சிறுவர் விவகார மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இன்று தினம் தினகரன் பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. தவறினை எவர் செய்திருந்தாலும் சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது, சட்டம் தனது கடமையை சரியாக செய்யும் என்பதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அவர் தொடர்பாக தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். பிரபல கல்லூரியின் மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கின்றார். தினகரன் பத்திரிகை அது பிரத்யேகமாக இந்த கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். கொட்டாஞ்சேனையில் உயிரிழந்த மாணவிக்கு நீதி கோரி நடைபெற்று வரும் போராட்டங்கள் மற்றும் இந்த விடயத்தில் அரசாங்கம் மேற்கொள்ள நடவடிக்கை தொடர்பாக கேட்டபோதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். மாணவி தொடர்பாக குறிப்பிடப்படும் சம்பவம் கடந்த 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பான ஆவணங்களை பார்க்கும்போது இம்மாணவி உடல்நல வைத்தியரிடம் சிகிச்சை பெற்று வருவதாக அம்மாணவி பாலியல் துஷ்பிரயத்துக்கு உள்ளான பின்னர் மேற்கொள்ளப்பட்ட வைத்திய பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த மாணவியின் கல்வி நடவடிக்கைகள் மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பான ஒரு ஆவணம் ஒன்றையும் நாம் தயாரித்திருக்கின்றோம். இந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. அதற்கான விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணும். எனவே அவர் கூறிய ஒரு விடயம், இந்த விடயம் தொடர்பாக ஒரு முறைப்பாடு அளிக்கப்படவில்லை என்பதான பாராளுமன்றத்தில் கருத்தொன்றை முன்வைத்திருந்தார். அவர் கூறிய விடயம் முறைப்பாடு அளிக்கவில்லை என்பதற்காக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கவில்லை, நாங்கள் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறோம். எனவே இது ஒரு சம்பிரதாயபூர்வமான விடயம் என்பதாக நாங்கள் கருத்துக்களை முன்வைத்திருந்தோம் என்பதாக தெரிவித்திருக்கிறார். இருந்தபோதிலும் விசாரணைகளை நீங்கள் முறைப்பாடு செய்யும் வரை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கவில்லை, அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதாகவும் சரோஜா போல்ராஜ் அவர்கள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த விசாரணைகள் இப்போது துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே தொடர்பாக சகலரும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்க இந்த விவகாரம் தொடர்பாக இன்று தினம் மனோ கணேசன் எம்பி அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தும் இன்றைய தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. கட்டாய விடுமுறை இடமாற்றம் தீர்வு அல்ல, சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு தண்டனை அவசியம், மனோ கணேசன் எம்பி தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். கொழும்பு கொட்டாஞ்சேனை பாடசாலை மாணவியின் உயிரிழப்பு சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியருக்கு கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பிரச்சினைக்கு கட்டாய விடுமுறையோ இடமாற்றமோ தீர்வு அல்ல எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தினகரனுக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் இந்த நபருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய அவர் சிறுமியின் உயிரிழப்பு காரணமான இரண்டாவது சம்பவத்தில் தொடர்புடைய நபரும் கட்டாயம் தண்டனைக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பு கொட்டாஞ்சேனை பாடசாலை மாணவியின் மரணத்தை சில அரசியல்வாதிகள் அரசியலுக்காக பயன்படுத்துவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவே கேள்வி எழுப்பிய போது இதனை தெரிவித்த மனோ கணேசன் எம்பி மேலும் தெரிவித்ததாவது, முட்டாள்தனமான கருத்து, இது மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தால் அது அரசியலா? இந்த நாட்டின் உயரிய சபையான பாராளுமன்றத்தில் வைத்து இது தொடர்பாக நான் கேள்வி எழுப்பினேன், அநாகரிகமாக எதுவும் கதைக்கவில்லை.